வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இந்த 2025ல இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது குருன்றது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. ஸோ அதில் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி 2025ல எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும். சில ராசி பயிற்சி தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு விஷயங்களை தான் பண்ணும். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறவங்களுக்குலாம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடையிறதா தான் பார்க்குறாங்க. அதாவது நடுவில் இந்த காலகட்டத்தில் சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 14ஆம் தேதின்னும் போது புதன்கிழமை நைட்டு 10:36 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி, வாக்கியப்படி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ அதனால் எந்த ஒரு நாளை எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பெயர்ச்சி நல்லது தான் நடக்கும். கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு இந்த சுழி போட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். கும்பராசிக்கு அதாவது போன வருஷம் சனியுடைய தாக்கத்திலேயே இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் கிடையாது. அதாவது நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன், எனக்கு வேலையே கிடைக்கல, திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பையன் பார்க்குறாங்க, கை நினைக்கிற அளவுக்கு கூட அந்த திருமணம் தடைப்படுது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வராங்க கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு பிரச்சனையை அவ்வளோ சொல்லி அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்றமே கிடைக்கல. கடன் தொல்லை, நகை வீட்டில் ஒரு நகை கிடையாது அப்படின்ற அளவுக்குலாம் கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டீங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. அதாவது 9ஆம் பார்வையா குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையா குரு பார்வை பட்டாலே போதும். 9ல குருன்னா சும்மாவா? அதாவது எப்படியாப்பட்டவங்களையும் தூக்கி விட்டுறோம்னு சொல்லுவாங்க. அப்படியா இருக்கும் போது 9ஆம் பார்வையா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதையல் யோகம், நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு அவ்வளவா அமோகமா லாபத்தை எடுத்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பே இல்லைன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில வேலை உங்களை வீடு தேடி ஜாக்பாட் அடிக்க போகுது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம். அது உங்க வீடு தேடி வரும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில தீர்வு கிடைக்க போகுது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. அதே மாதிரி இந்த திரைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் திரைப்படம் ஓடாம இருக்கு, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கல, என் ஃபேஸ் ஃபெமிலியர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை 4 பேர் நீங்க தான் இதுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி படிச்சிங்கன்னா சில பேர் டிவோர்ஸ் அளவுக்கு போயிருப்பாங்க. டிவோர்ஸே வேண்டாம், திரும்பவும் எனக்கு என் கணவன் தான் வேணும், எனக்கு என் மனைவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சேரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். 9 பார்வையா குரு பார்க்கறதுனால வெளிநாடு யோகம் உங்களுக்கு அமையும். அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு யோகம் அமையுது. ஸோ அதனால வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு போயிட்டு நீங்க நினைச்சதோட அதிகமாவே சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி அதாவது குரு பகவான்னாவே கோல்டு தான். ஸோ கோல்டு வாங்கி சேகரிக்கிறதுக்கான நேரம் கூட நம்ம இதை சொல்லலாம். ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும், இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் பணம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பணம் உங்களுக்கு ட்ரிபிளாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாட்களாக இழுத்து வந்த வழக்குகள், அதாவது ஏதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய பணம் வரணும், இல்லை முன்னோர்களுடைய சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே வரலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி அந்த ஒரு பணம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இளைய அதாவது இளைய சகோதரத்துடைய ஒத்துமை கிடைக்கும், குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். அதாவது உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம், நீங்க யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கும்பராசிக்கான உயிர்பயிற்சி பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான். நைட்டு எள்ளு ஊற வச்சிருங்க. அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல எள்ளு வந்து ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூடவே வந்து வெள்ளை மூக்கல்லையும் ஊற வச்சிருங்க. காலையில எழுந்து கடல் இல்லைன்னா குளத்துல எடுத்துட்டு போயிட்டு உங்க தலையை சுத்தி மீனுக்கு போடுங்க. அதை மீன் சாப்பிடும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், இவ்வளவு நாட்களா நீங்க படாத பாடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு நிம்மதி நிலவும். நீங்க நினைச்ச காரியம் உங்க கைகூடி வரும். அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சிருங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து குரு பெயர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க. அது தவறு. அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும். அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது, இல்ல சில விஷயங்கள் பண்றது, இந்த மூக்கல்ல கோத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும். அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க. நைட்டை வந்து இந்த மூக்கல்லையை வெள்ளை மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன் தான். அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சு தான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும். அதாவது தசாபுத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சு தான் வந்து பலன் கிடைக்குமே தவிர, இப்போ நான் சொன்ன எல்லா ராசிக்கானுமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும்தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.